அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், வாழும் நாட்கள் எவ்வளவு என்று தெரியாது, வாழும் வரை ஈமானோடும் இறையச்சத்தோடும் கண்ணியத்தோடும் இரக்கத்தோடும் போதும் என்கின்ற மனதோடும் வாழ கிருபை செய்வாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம கிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, ரப்பியுல் அவ்வல் மாதத்தில் இந்த சலவாத்தை அவசியம் ஓதுங்கள். ரப்பியுல் அவ்வல் மாதத்தில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம். அவர்கள் மீது அதிகமான சலவாத் சொல்லணும். அதிகப்படியான சலவாத்தை இந்த ரப்பியுல் அவ்வல் மாதத்தில் நாம் சொல்ல வேண்டும். ஒவ்வொருத்தரும் நமக்கான ஒரு அளவை நிர்ணயித்து கொண்டு நாம் அதை அதிகப்படியான வளமையாக செய்திட வேண்டும். இந்த மாதத்தில் பிறை 1 பிறை 12 நமக்கான ஒரு குறிப்பிட்ட அளவை நிர்ணயம் செய்து கொண்டு ஓதி பிறை 12 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த அன்று நபியின் மீது இந்த சலவாத்தை அன்போடும் பாசத்தோடும் எடுத்து வைக்க வேண்டும். இதற்கான பலன்களும் பர்க்கத்துகளும் நிறைய இருக்கிறது. எந்த சலவாத் உங்கள் மீது சொல்லணும் என்று சஹாபிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்டார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹும்மா சல்லி அலா முஹம்மதின் வ ஆலா ஆலி முஹம்மத் கமா சல்லேதா அலா இப்ராஹிம வ ஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். நிறைய சலாவாத்துகள் இருக்கு. இந்த சலவாத் எல்லோருக்கும் தெரிந்த சலவாத் தான். ஏதோ ஒரு சலவாத்தை எடுத்து இந்த ரப்பியுல் அவ்வல் மாதத்தில் நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஓத வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 1000 சலவாத் ஓதினால் 12 நாளைக்கு 10000 சலாவாத் ஓதிவிடலாம். இந்த சலாவாத்துக்கள் ஓதுவதனால் நிறைய பலன்கள் கிடைக்கிறது. முக்கியமான 5 பலன்கள். 1, அல்லாவின் கட்டளையை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு சலாவாத் சொல்வதனால் கிடைக்கிறது. அல்லாவும் மலக்குமார்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாவாத்தை சொல்கிறார்கள். நாமும் நபிகள் மீது சலாமும் சலாவாத்தும் சொல்லி அல்லாவின் கட்டளையை நிறைவேற்றுவோம். 2, சலாவாத்தை துவாவாக மாறுகிறது. சலாவாத் ஓதுவதால் நம்முடைய குறைகளும் தீர்ந்துவிடும், நம்முடைய தேவைகளும் பூர்த்தியாகிவிடும், கவலைகள் நீங்கும், சிரமம் நீங்கும். நிறைய முக்கியத்துவம் இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூறினார்கள். 3, நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியான பர்க்கத் கிடைக்க வேண்டும் என்றால் பூமான் நபி அவர்கள் மீது அதிகப்படியான சலாவாத்தை சொல்ல வேண்டும். சலாவாத்தின் மூலியமாக அல்லாஹ் பர்க்கத்தை தருகிறான். 4, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு நன்மீது கிடைக்கும். 5, யார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாவாத் சொல்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிஃபாரிசு கிடைக்கும். இந்த 5ம் சலவாத் ஓதுவதால் கிடைக்கும் முக்கியமான பலன்கள். எப்போதும் நபிகள் மீது சலவாத் ஓதிக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக இந்த ரப்பியுல் அவ்வல் மாதத்தில் சலவாத் ஓதிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹும்மா சல்லி அலா முஹம்மதின் வ ஆலா ஆலி முஹம்மத் கமா சல்லேதா அலா இப்ராஹிம வ ஆலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதுன் மஜீத். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, மன்னரை என்பது மறுமையில் நிலைகளில் முதல் நிலையாகும். இதில் அடியான் தப்பித்து விட்டால் இதற்கு பின்பு உள்ள நிலை இதைவிட இலகுவாக இருக்கும். இதில் அவன் வெற்றி பெறவில்லையானால் இதற்கு பிறகுள்ள நிலை இதைவிட கடுமையாக இருக்கும். மன்னரைகளில் நடக்கும் காட்சியை விட மோசமான எந்த ஒரு காட்சியும் நான் பார்க்கவில்லை என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் திரிமிதி 2230. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.
அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்கள் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.